நல்லவர் என்ற பாடலை பாடப் போகிறோம். கரங்களை தட்டி சந்தோஷமா பாடுவோமா? பாடும் பொழுதே ஒரு விடுதலை, பாடும் பொழுதே ஒரு சந்தோஷம். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் குருடனின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே என்று பாடுவோமா? எஸ். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதி விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. எஸ். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். Glory to God, glory to Jesus. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். Yes, amen. Thank you Jesus, thank you Holy Spirit. Thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு வருகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படிக்கு எங்களுடைய செவிகளை திறந்தருளுவீராக. உம்முடைய ஒவ்வொரு வசனங்களும் எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படட்டும் அப்பா. அது 100 மடங்கு பலனை தரட்டும் அப்பா. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் உதவி செய்வீராக அப்பா. இப்ப கேட்கிற ஒவ்வொரு சத்திய ஜீவ வார்த்தைகளும் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் அப்பா. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. என்னை நான் தாழ்த்துகிறேன் அப்பா. என் மூலமாய் தேவன் வெளிப்படுவீராக.
தருவீராக. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் மாற்றங்களை கொண்டு வரட்டும் அப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த வார்த்தைகள் சத்திய ஜீவ வார்த்தைகள் அப்பா அற்புதத்தை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்து உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Glory to Jesus. Hallelujah. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு வரோம். நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறது, கர்த்தரிடத்துல நம்ம என்ன வேண்டிக் கொள்ளணும், பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் உண்மை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம். இன்றைய தினத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரைக்கும் நம்ம இப்ப வாசிக்க கேட்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பேசிட்டு இருக்கும்போது இந்த காரியத்தை தன்னுடைய சீஷர்கள் இடத்துல பேசுறாரு. இப்போ அவர் சொல்றாரு, நான் எங்க போக போறேன், நான் போகிறேன் ஒரு இடத்துக்கு, அந்த போகிற இடத்திற்கு நீங்களும் வரப்போறீங்க. அந்த இடத்தை குறித்துதான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. அப்ப நமக்கு தெரியும், தோமா, நம்ம இந்திய தேசத்துக்கு வந்த தோமா ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே, நீங்க எங்க போவீங்க, நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க, எனக்கு தெரியலையே, இடம் தெரிஞ்சாதானா வழி தெரியும், இடமே தெரியலனா எப்படி வழி தெரியும் அப்படின்னு சொல்லி ஞானமா ஒரு கேள்வியை கேட்கிறாரு தோமா. அப்ப இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்க போறாரு இயேசு கிறிஸ்து? பிதாவினிடத்திற்கு போறாரு. யார் வழி? இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய தினத்திலும் கூட நம்ம எல்லாரோட வீட்லயே இந்த வசனத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்தலங்கள்ல நம்ம ஒர்க் பண்ற பிளேசஸ்ல கூட இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் பைபிள்ல இந்த வார்த்தைகளை வச்சிருப்பாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யாரும் இந்த வசனத்தை மறக்கவே மாட்டாங்க. டெஃபினட்டா எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் நம்ம இதுல நோட் பண்ணணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? எதுக்கு வழி? அவர் எதற்கு சத்தியம்? எதற்கு அவர் ஜீவனா இருக்கிறேன்னு சொல்றாரு? நிறைய பேரு நம்ம போய் கேட்டு பார்த்தா, கிறிஸ்தவர்களை நான் சொல்றேன், கர்த்தர் எதற்கு வழியா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எதுக்கு வழியா இருக்கிறாருன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, பரலோகம் போறதுக்கு இயேசுதான் வழின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அது உண்மையா? இயேசு சொல்லும்போது அப்படியா சொன்னாரு? இல்ல, பிதாவினிடத்துல போறதுக்கு நான் தான் வழின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு எப்படி? நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்துல மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம்னாவே நம்ம எங்க பரலோகம் போறதுக்கு we are eligible. ஹல்லேலூயா. பரலோகம் போறதுக்கு அது எலிஜிபிள் நமக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வழி, நான் சத்தியம், நான் ஜீவன். எதற்கு? பரலோகம் போவதற்கல்ல, நம்மை படைத்த பிதாவினிடத்திற்கு, நம்மை உருவாக்கின தகப்பனிடத்திற்கு போவதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சோ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து வழி எதற்கு? பிதாவினிடத்துல நம்ம எல்லாரும் போறக்கான வழிதான் இயேசு கிறிஸ்து. பரலோகம் என்றால் என்ன? பரன் வசிக்கிற இடம்.
பரன் லோகம், பரம் இருக்கிற லோகம், உலகம்தான் பரலோகம். அந்த பரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சொல்றாரு இல்லையா பிதா, அந்த பிதா எங்க இருக்கிறார்? தட்ஸ் த கொஸ்டின் டுடே. அந்த பிதா எங்க இருக்கிறார்? அந்த பிதாவை தரிசிக்க நம்ம என்ன செய்யணும்? அதை தான் நம்ம ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சத்தியத்திலிருந்து நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னது நாம் பிதாவினிடத்துல போய் ஒப்புரவாகும்படியாக, பிதாவினிடத்துல போய் சேரும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! ஆதாம் ஏவாள் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல பிதாவினிடத்திலிருந்து அந்த உறவிலிருந்து பிரிந்து போயிட்டாங்க. அந்த என்னைக்கு அவங்க பிதாவினோட உறவிலிருந்து பிரிந்து போனாங்களோ அந்த பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கும்படியாக, அந்த பிதாவோடு கூட இருக்கிற அந்த உறவை திரும்பவும் சீர் செய்யும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மளா பிதாவினிடத்துல போகவே முடியாது. அவர் பயங்கரமானவர், அவர் மிகவும் பரிசுத்தர், ஒருவரும் காணக்கூடாதவர், ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். அவர் நம்ம யாரும் ஒரு கிலோ நம்ம கண்டதில்லை. பிதாவை கண்டா நம்ம செத்து போயிடும்னு வசனம் சொல்லுது. அப்பேற்பட்ட ஒருவரும் காணக்கூடாத, சேரக்கூடாத, ஒளி இருக்கிற பிதாவினிடத்திலே நம்மை ஒப்புரவாக்குவதற்காக, நம்மை சேர்த்துவதற்காக இயேசு கிறிஸ்து நானே வழின்னு சொன்னார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு ஆதாம் இழந்து போனான், தேவனோடு இருக்கிற உறவுல அவன் இழந்து போயிட்டான். ஆனா பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கேன். அன்னைக்கு அவன் இழந்து போயிட்டான், ஆனா இன்னைக்கு நான் இருக்கேன். நான் தான் வழி. என்னை நீங்க பின்பற்றினா, என்னை விசுவாசித்தால், என்னை நீங்கள் அறிந்து கொண்டால், என்னை நீங்கள் கண்டு கொண்டால், ஹல்லேலூயா, என்னை அறிவீர்கள், என்னை அனுப்பின பிதாவையும் நீங்கள் அறிவீர்கள். நான் பிதாவோடு இருக்கிறதை போல நீங்கள் என்னிலே நீங்கள் வாசமாய் இருக்கும்போது நானும் பிதாவும் உங்களிலே வாசம் பண்ணுவோம்னு இதே யோவான் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா! எப்படி காணக்கூடாத, சேரக்கூடாத, ஒளியிலே இருக்கிற பிதாவாகிய தேவனை நம்ம இயேசு கிறிஸ்துங்கிற வழி மூலமா நம்ம போகும் பொழுது அந்த பிதா வானமும் பூமியும் கொள்ளக்கூடாத பெரிய தேவன், உன்னதமான தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி விடுகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவையா? இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் பிதாவின் இடத்துல போவதற்கு. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, நான் பிதாவின் இடத்துல இருந்தேன், பிதா என்ன உலகத்துக்கு அனுப்பினாரு, உலகத்துல நான் பிதா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் சொன்னேன், பிதா எனக்கு கொடுத்த கட்டளைகளை நான் நிறைவேற்றினேன், அவர் செய்ய காண்கிறது எதுவோ அதை நான் பூமியில செய்தேன், அவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை நான் சொன்னேன், அவருடைய வார்த்தைகளை நான் எல்லாவற்றையும் நான் கற்றுக் கொடுத்தேன். இந்த பூமியில, இந்த உலகத்துல பிதா என்னை அனுப்பினதற்கான நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். இப்பொழுது நான் திரும்ப எங்க போக போறேன்? என்னுடைய பிதாவின் இடத்திற்கு நான் போக போறேன். நான் மட்டும் இல்ல, நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து நம்முடைய பிதாவின் இடத்திற்கு வர போறீங்க. அதுக்கு நான் தான் வழி. ஹல்லேலூயா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எபிரேயர் 10:19 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு தேவன் உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இப்ப திரும்ப அவர் எங்க போயிருக்கிறாரு? பிதாவின் இடத்துல போயிட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, நேரம் இருந்தா. அதுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவான் 17:9 பார்த்தீங்கன்னா, சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? சீஷர்களுக்கு மாத்திரம் இல்ல, அதே யோவான் 17ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல நீங்க 20-23 நீங்க வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவர்கள் மூலமாக யாரெல்லாம் என்னையும் என்னை அனுப்பின பிதாவையும் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஹல்லேலூயா! சீஷர்களுக்கு மாத்திரம் அல்லங்க, இன்னைக்கும் ஏசப்பாவை நம்ம விசுவாசிச்சுட்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து அன்னைக்கே வேண்டிக் கொண்டார். ஹல்லேலூயா! வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்திலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். தேவனுடைய வித்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தரித்திருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வித்து நமக்குள்ள தரித்திருக்கிறது. ஆனா அதை யாரு
நான் பிதாவினுடைய வித்து நாங்கள் தெரிந்து கொண்டார்களோ, அறிந்து கொண்டார்களோ, புரிந்து கொண்டார்களோ, அவர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், உலகத்தின் அதிபதியை ஜெயித்தார். உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வர்றான், என்கிட்ட உன்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு நாமும் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாதிரி நாமளும் அப்படி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக வேண்டிக் கொண்டார், நமக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறார். என்னென்னு வேண்டுதல் செய்கிறாரு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவருங்க நம்ம போய் கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய நோக்கம் என்னங்க அப்படின்னு கேட்டால், எப்படியாவது நான் பரலோகம் போயிடணும், அதுதான் என்னோட ஆசை, அதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்கள்தான் அதே சொல்லி சொல்லி தான் வளர்த்துவாங்க. நம்ம பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரநிற்கிற லோகத்துக்கு போகணும்னு சொல்லி சொல்லியே வளர்த்துவாங்க. எப்படியாவது நான் பரலோகம் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரலோகம் உங்க நோக்கம் இல்லை, பிதா தான் உங்க நோக்கம். பிதா எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? அந்த பரலோகம் இப்ப எங்க இருக்குன்னா நமக்குள்ள இருக்குது. கிரைஸ்ட் இன் மீ, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால கிறிஸ்து யாரோட இருக்கிறாரு? பிதாவோட இருக்கிறார். பிதாவோட இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால இப்ப எனக்குள்ள யார் இருக்கிறார்? பிதா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் மரிச்சதுக்கு அப்புறம், நான் இறந்ததுக்கு அப்புறம் பரலோகம் போவேன், அங்க போவேங்கிற அந்த கதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்ப இருந்தே என்ன சொல்லணும்? எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், அதனால எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால எனக்குள்ள பிதா இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுக்குள்ள நம்ம வரணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்க சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, பிதாவே இவங்களை உலகத்துல இருக்கிறவங்க இவங்களை பகைக்கிறார்கள், ஏன்னா இவங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அவங்க பகைக்கிறாங்கிறதுக்காக நான் இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே நான் உங்ககிட்ட வேண்டிக் கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தீமையினின்று இவர்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் பிதாவே என்று சொல்லி ஏசப்பா ஜெபிப்பாரு. இன்னைக்கும் ஏசப்பா நம்மளை பார்த்து அதை தான் சொல்றாரு. எப்படியாவது நான் பரலோகம் போயிடணும், எப்படியாவது நான் பரலோகம் போயிடணும்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா சொல்ல உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளணும்னு ஏசப்பா நமக்காக வேண்டுதல் செய்யல. இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த தீமையை நின்று நாம் காக்கப்படும்படியாய் இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டு நமக்காய் அவர் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற தீமைகளுக்கு நம்ம விலக்கி பாதுகாப்பதற்காக அவர் நமக்காய் பிதாவினிடத்துல பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நமக்காக இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவதான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, இந்த உலகத்துல நான் இருக்கும் பொழுது யார் என்னுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் என்னுடைய வசனங்களை கடைபிடிக்கிறார்களோ, கை கொள்ளுகிறார்களோ, அவர்களிடத்துல பிதாவினுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். பிதா எப்படி அன்பாய் இருக்கிறாரோ பிதாவினுடைய அதே அன்பு, குமாரனுடைய அதே அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருக்கிறாரோ அதே மாதிரி நாமும் பிதாவோடு கூட ஒன்றாய் இருக்கும்படியாக ஒரு தடை இருக்கு, அதுதான் பாவம். அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு தான் அவர் சொல்றாரு, நானே சத்தியம். இதே யோவான் 17 வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியமே இவர்களை பரிசுத்தமாக்கும். எது நம்மை பரிசுத்தமாக்கும்? சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். அந்த சத்தியம் என்ன? கர்த்தருடைய ஜீவ வசனம், வார்த்தை. சத்தியம் என்ன? அவருடைய வசனம். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது டெய்லியும் நம்ம வாசிக்கும் பொழுது அனுதினமும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறது. மாத்திரமல்ல அவருடைய இயேசுடைய ரத்தம் நம்மை அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறது. அவருடைய ரத்தத்தினாலே தைரியம் இருக்கு. நமக்கு பிதாவினிடத்துல சேருவதற்கு நமக்கு என்ன இருக்கு? தைரியம் இருக்கு. எபிரேயர் 10:20 நீங்க வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அதனால அவர் சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமா இருக்கிறேன். சத்தியம்னா வசனம், வசனம்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நித்திய ஜீவன், அவருக்குள்ளதான் ஜீவன் இருக்குது. நீங்க பைபிளை நல்லா வாசிச்சிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிதா இந்த பூமியில ஆதாமையும் மற்ற எல்லா காரியங்களையும் உருவாக்கும்போது நீங்க நல்லா பார்த்துருக்கலாம், ஒரு சோர்ஸ் ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. பூமியின் மண்ணினால ஃபைன் டஸ்ட், பூமியினுடைய புழுதி, தூசி, அதிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்காரா? உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொன்று படைக்கிறதுக்கு ஒவ்வொரு சோர்ஸ் தேவைப்பட்டுச்சுங்க. ஆனால் மனிதனை உண்டாக்கும் போது
பூமியினுடைய புழுதியிலிருந்து மண்ணிலிருந்து மனிதன் அவர் இயேசு ஆண்டவர் பிதா உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாரா அவனுக்குள்ளே ஊதினார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. நாளொன்று வருகிறது. அப்போ வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது, ஒவ்வொரு மனிதனும் எப்படி திரித்துவமான தேவன் இருக்கிறாரோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்னு இருக்காரோ, அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆவி, ஆத்துமா, சரீரம்னு 3 இருக்கு. இந்த சரீரம் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால இந்த சரீரம் திரும்ப மண்ணுக்கு போயிடுது. நம்முடைய ஆத்துமா பரதீசுல வெயிட் பண்ணும் நியாய தீர்ப்புக்காக வேண்டி. ஹல்லேலூயா! 3வது நம்முடைய ஆவி நம்மை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. அந்த தேவன் யாரு? பிதா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான். ஹல்லேலூயா! நான் ஒன்று சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, நானும் பிதாவும் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒத்துமையாக இருக்கணும், ஒப்புரவோடு இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாருங்க. ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்தில் பாஸ்டர்ஸ் மத்தியிலையா இருக்கட்டும், விசுவாசிக மத்தியிலையா இருக்கட்டும், குடும்ப மத்தியிலையா இருக்கட்டும், குடும்ப உறவினர்கள் மத்தியில் இருக்கட்டும், பாருங்க ஒற்றுமை இருக்கா? ஐக்கியம் இருக்கா? அதை குலைக்கிறவன் தான் பிசாசு. பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த குட்டி சாத்தானுங்கள்லாம் என்ன பண்ணிட்டே இருக்கு, நம்மளுடைய அந்த ஒற்றுமையை, நம்முடைய ஐக்கியத்தை, பிதாவோடு நம்ம கூட சேர முடியாதபடிக்கு அந்த பிசாசினுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிசாசும் அதை கிரியை நடப்பித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்ல, உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறதை போல நீங்களும் என்னிலேயும் நான் அவரிலேயும் ஒன்றாக இருக்க முடியும். ஹல்லேலூயா! அதற்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொன்னாரு. அதனால தான் சொன்னாரு, நானே வழி. பிதாவின் இடத்துக்கு நம்ம ஆவி போகணுமா? அதுக்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. அதுக்கு தடையா இருக்கிற பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணுமா? அவருடைய சத்திய ஜீவ வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. நித்திய ஜீவனுக்கு நம்ம போகணுமா? இயேசு கிறிஸ்து தான் அந்த நித்திய ஜீவன். அவரை பெற்றுக்கொள்ளுங்கள், அவரை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்குள்ள இயேசு வந்து வாசம் பண்ணுகிறார். வசனம் நமக்கு அழகா சொல்லி கொடுக்குது, நீங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவன் நமக்குள்ள வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா! பிதாவாகிய தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். ஹல்லேலூயா! ஒருவேளை அன்னைக்கு ஆதாம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறிக்கிறதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் அந்த வழியை கேருபீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வச்சு அவர் தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அடைத்து போட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் வழி, நான் தான் நித்திய ஜீவன். நீங்கள் என்னை பின்பற்றும் போது பிதாவை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். என்னை கண்டவன் பிதாவை காணுகிறான், என்னை கனப்படுத்துகிறவன் பிதாவை கனப்படுத்துகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஒரு குட் நியூஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய தீமையிலின்று நாம் காக்கப்படும்படியாக, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும்படியாக, ஒரு மனதோடு இருக்கும்படியாக அவருடைய வசனமாகிய அந்த அன்பை கை கொண்டு அன்பிலே நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் பரிந்து பேசுறதுனால தாங்க இன்னைக்கும் பிதா நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் நமக்குள்ளேயே இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் டெய்லியும் மகளே மகனே நீ பண்றது தப்புன்னு சொல்லி நம்மளை உணர்த்துவித்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியார், சத்திய ஆவியாக தேற்றவாளன் இன்னைக்கு நம்மை போதித்து கொண்டே வருகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஸோ கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். பரலோகத்திற்கு அல்ல. எதற்கு நானே வழின்னு சொல்றாரு? பிதாவினிடத்திலே போவதற்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அன்றைக்கு ஆதாம் இழந்து போனான், ஆனால் நம்ம இழந்து போகக்கூடாது. அந்த உறவில் பிதாவோடு கூட இருக்கிற அந்த உறவுக்குள்ள நம்ம இன்னும் அதிகமாய் வளரணும், ஒப்புரவாகணும் பிதாவோடு அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையும் நமக்காய் கொடுத்து ஹல்லேலூயா நம்மை பிதாவோடு கூட ஒருமித்து ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதை நாம் அறிந்தால் நிச்சயமாகவே இந்த உலகத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா! தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை
ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் உலகத்தை ஜெயித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரு. நாமும் டெய்லியும் ஜெயித்து கொண்டே வருகிறோம். இந்த சத்திய ஜீவ வசனத்தை வைத்து, அவருடைய ஆவியின் பட்டயமாகி இந்த வசனத்தை வைத்து, அவரை நாம் விசுவாசிக்கிறது நிமித்தமாக, அவரை நாம் அனுதினமும் அறிக்கையிடுவது நிமித்தமாக நாம் பிதாவாகிய தேவனை கனப்படுத்தி கொண்டே வருகிறோம். பிதா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே பரலோகம் இல்லைங்க, பிதாவே நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வுக்குள்ள வந்துருவீங்க. இனிமேல் பரலோகத்தை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. பிதா எனக்குள்ள இருக்கிறார், அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த பிதா எனக்குள்ள இருக்கிறதுனால அவர் என்ன கிரியை செய்கிறாரோ அதை நானும் செய்வேன், அதை விட பெரிய காரியங்களையும் நான் செய்வேன்னு இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதையும் நம்ம அனுபவிக்க முடியும், செய்ய முடியும். ஒரு சாதனையாளர்களாக, பிதா விரும்புகிற பாத்திரமாக, நாம் எந்த காரியத்திற்காக அழைக்கப்பட்டோமோ, எந்த காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அதை நிறைவேற்றக்கூடிய ஞானமுள்ள பிள்ளைகளாய், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை நாம் வாழ முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், நித்திய ஜீவன் என்பதை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். எதற்காக? பிதாவினிடத்திலே வருவதற்கும் உம்மோடு கூட ஒப்புரவாவதற்கு. இந்த உலகத்திலே நாங்கள் இருந்தாலும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த தீமைகளுக்கு எங்களை விலக்கி காக்கும்படியாக பிதாவாகி தேவனிடத்துல அனுதினமும் இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் வேண்டிக் கொண்டு இருக்கிறீரே, நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம் அப்பா. இவ்வளவு நாட்களாக ஏனோ தானோ நாங்கள் இருந்திருக்கலாம், இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை பிதா அனுப்பினார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர்தான் பிதாவினிடத்திலே போவதற்கான வழி, சத்தியம், ஜீவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள பிதா வாசம் பண்ணுகிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை நாங்கள் இனி செய்வோம் என்று சொல்லுகிறோம். பிதா என்ன செய்ய சொல்றாரோ அதை நாங்கள் செய்வோம். பிதா எதை செய்ய எதிர்பார்க்கிறோரோ அதை நாங்கள் செய்வோம். பிதா என்ன செய்ய காண்கிறோமோ அதையே நாங்கள் இனி எங்கள் வாழ்க்கையில செய்ய உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். Glory to Jesus. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். Hallelujah. Glory to Jesus. Hallelujah. Hallelujah சொல்லுங்க பாருங்க. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கூட நம்ம பார்த்தோம், ஆதாம் வந்து டஸ்ட்ல இருந்து, ஃபைன் டஸ்ட்ல இருந்து உண்டாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த பூமி உருவாக்கப்படும் பொழுது அதாவது ஒவ்வொன்றும் அதோட சோர்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டதுங்க. ஒரு பிளான்ட் அவர் உருவாக்கும் பொழுது, ஒரு தாவரத்தை, ஒரு செடியை அவர் உருவாக்கும் பொழுது, ஒரு மரத்தை உருவாக்கும் பொழுது எதை பார்த்து பேசினாரு? அவர் எதை பார்த்து பேசினார்? சொல்லுங்க பார்க்கலாம். மண்ணை பார்த்து பேசினார். அவர் ஒரு செடியோ மரமோ அந்த மாதிரியான காரியங்களை உருவாக்கும் பொழுது மண்ணை பார்த்து பேசினார். சரிங்களா? அப்போ இந்த தண்ணியில வாழ்ற அந்த ஜந்துக்களை, ஜீவ ஜந்துக்களை குறித்து அதை உருவாக்கும் பொழுது தண்ணியை பார்த்து பேசினார். ஹல்லேலூயா. அதே போல மனிதனை உருவாக்க தனக்குத்தானே பேசினார். ஹல்லேலூயா. தன்னுக்குள் பேசினார் பாருங்க. தம்மை போல தன்னுடைய ரூபத்தின்படி, தம்முடைய, அதாவது 3 பேர், ட்ரினிட்டி காட் இல்லையா? அப்ப தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய சாயலிலே ஒருவனை உருவாக்குவோமாக அப்படின்னு சொல்லி, அப்போ தனக்குள் பேசி தனக்குள்ளிருந்து உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். ஹல்லேலூயா. நீ சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண மனுஷியோ கிடையாது. தேவன் உங்களையும் என்னையும் தன்னை பார்த்து பேசி உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சாதாரண நீங்க நினைச்சிடாதீங்க நீங்க சாதாரண ஒரு கிரீச்சர்னு சொல்லிட்டு, சாதாரணமா நான் படைக்கப்பட்டேன், என்ன என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தேவன் உங்களையும் என்னையும் தன்னை பார்த்து பேசிருக்க. நம்முடைய சோர்ஸே தேவன் தான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மீனோட சோர்ஸ் என்ன? வாட்டர்னு சொன்னோம். அந்த வாட்டர்ல இருந்து அந்த மீன் எடுத்து வெளியே போட்டோம்னா அந்த மீனால உயிர் வாழ முடியுமா? அது வந்து ரொம்ப கஷ்டப்படும், மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படும். ஏன்? அதோட சோர்ஸ் வாட்டர். அந்த வாட்டர்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்து சுவாசிக்கும்படியாக மீன் படைக்கப்பட்டிருக்குது.
அதுதான் அதோட சோர்ஸ். அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு மீன். அப்போ தாவரங்கள் என்ன பண்ணியிருக்கு, இந்த செடி கொடிகள் மரங்கள் அதெல்லாம் மண்ணிலிருந்து காரியங்களை எடுக்கும்படியாக படைக்கப்பட்டிருக்குது. ஆக தன்னுடைய சோர்ஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்ட எதுவுமே உயிர் வாழ முடியாது. அதே போல தேவன் தான் நம்முடைய சோர்ஸ். தன்னை பார்த்தே பேசி தான் நம்மளை உருவாக்கியிருக்காரு. அப்ப அந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டா நம்மளால வாழ முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவன் தம்மை பார்த்து பேசின காரியங்கள் தான், தம்மை பார்த்து பேசின காரியம் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. இந்த ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், இந்த பூமியில நீங்க எப்படி வாழ்றீங்க, ஏன் வாழ்றீங்க, நம்ம எப்படிலாம் ஆக போறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரே காரியமே சாட்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் ஒரு காரியத்தை நான் காமிக்கிறேன். இது இங்க இருக்க பணம் கரன்சி. இந்த கரன்சி இது இப்போ நம்ம இந்தியன் ருபீஸ்ல 2000 ருபீஸ் வரும். இப்போ சரி, இந்த ஒரு நோட்டு 2000 வரும் நம்ம இந்தியன் கரன்சில. இப்போ நான் பாருங்க, இந்த காரியம் இப்படி இருந்தாலும் இது 2000 தான். ஓகே, இப்படி இருந்தாலும் அது 2000 தான். குட். ஓகே, இப்பவும் இது 2000 தான். ஓகே, இப்படி கசக்கியாச்சு. இப்பவும் அது 2000 தான். கீழே போட்டாச்சு, மிதிச்ச எல்லாம் செய்தாச்சு. இப்பவும் அது 2000 தான். அதோட வேல்யூ மாறப்போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அதே போல பயப்படாதீங்க, அது காசு ஒன்றாகல, பத்திரமா தான் இருக்கு. ஏன்னா அதுல ராஜா படம் இருக்குது. அதை போட்டு காலில் மிதிச்சோம்னா அது குற்றமா மாறிடும். அதனால காலில் மிதிக்கல. அப்போ இது என்ன செய்தாலும் அதோட வேல்யூ மாறுவதில்லை. ஹல்லேலூயா. ஏன் மாறுறதில்லை? அந்த கரன்சி அதோட வேல்யூவை என்னைக்குமே மாத்தாது. நீ கசங்கி இருந்தாலும் சரி, நசுங்கி இருந்தாலும் சரி, என்ன ஆயிருந்தாலும் சரி, உன்னுடைய வேல்யூ மாறாது. ஏன் என்று கேட்டா, தன்னுடைய சோர்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டவன் தான் நீயும் நானும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அதுதான் காரியம் பாருங்க. அதனால நான் என்ன சொல்றேன், நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட மாதிரி இருந்தாலும் சரி, தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கா, கஷ்டமா இருக்கு, என்னால் அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல, ஃபியூச்சர் என்னன்னு தெரியல, டோன்ட் வரி. தேவன் உன்னை அழகா சிருஷ்டிச்சு வச்சிருக்காரு, அழகா படைச்சு வச்சிருக்காரு. உன்னுடைய வாழ்க்கை நேர்த்தியா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவர் உன்னை செய்திருக்கிறார். அவர் தான் உன்னை எல்லாம் செஞ்சிருக்காரு. அதை விசுவாசித்தேனா போதும், தேவன் உன்னை சரியான பாதையில நடத்திடுவார். ஹல்லேலூயா. அவர் சரியா தான் நடத்துறாரு. ஆனா நீ அவர் நடத்துறாருன்னு விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவன் உன்னை சரியான பாதையில கொண்டு போறாருங்கிறதே உனக்கு தெரியும். இல்லாட்டி உனக்கு டவுட்டாவே இருக்கும். பாருங்க, ஒரு கிரியேட்டர் எப்பயும் போல ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு ஆர்டிஸ்ட் வரையும் பொழுது ஒரு வெள்ளை கலர்ல பெரிய ஒரு போர்டு வச்சிருப்பாரு. அந்த போர்டில் கொண்டு போய் ஒரு பென்சில் எடுத்துட்டு போயிட்டு இதை வச்சுட்டு அவர் அதில் என்ன வரைய போறாரு அப்படிங்கிறத அவர் ஆல்ரெடி மைண்ட்ல வச்சிருவார். ஹல்லேலூயா. ஆல்ரெடி அவர் மைண்ட்ல வச்சிருவார். அது என்ன வரைய போற, அந்த ஒயிட் ஷீட்ல என்ன வரைய போறாருங்கிறத அவரு இமேஜின் பண்ணிடுவார். பாருங்க, அதை இமேஜின் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க அந்த ஸ்ட்ரோக்கை ஃபினிஷ் பண்ணலாங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அந்த ஆர்டிஸ்டுக்கு சூப்பரா தெரியும் எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும், அதை எப்படி செய்யணுங்கிறத சூப்பரா ஒரு ஆர்டிஸ்ட்னால தெரியும். அந்த ஆர்டிஸ்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம போய் நின்று பார்த்தோம்னா அந்த ஆர்டிஸ்ட் ஏதோ ஒன்று பண்ற மாதிரி இருக்கும். கோடு போடுறா, என்ன பண்றாரு, அவர் என்ன பண்ண போறாரு, ஒண்ணுமே புரியல. என்னடா இது, அப்புறம் பார்த்தா கடைசியில தான் தெரியும். அது ஒரு ஆர்ட் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஆர்டிஸ்டோடைய திறமை. ஹல்லேலூயா. இந்த வாரமும் நான் சொல்றேன், என்னுடைய தேவன் சூப்பர் ஆர்டிஸ்ட். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழகாக வரைஞ்சி வச்சிருக்காரு. அதோட ஃபினிஷிங்ல தான் தெரியும் அவர் உன்னையும் என்னையும் என்ன செய்ய போறாருங்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், வாழ்க்கை மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் தேவனுடைய சந்நிதியில நின்று அந்த பிரசன்ஸ்ல நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் ரீசெட் ஆக போகுது. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கலைஞ்சதோ, எந்த இடம்லாம் எனக்கு நோன்னு சொல்லி நீயே சொன்னையோ, அந்த இடம் முழுவதுமாக ரீசெட் ஆயிட்டு இருக்குது.
அல்லேலூயா. உன் வாழ்க்கை மறுபடியும் ரீசெட் ஆகி நீ முதல்ல எப்படி சந்தோஷமா இருந்தியோ அதே சந்தோஷத்தை தேவன் மறுபடியும் திருப்பி தரப்போகிறார். அல்லேலூயா. இதை நீ மனசுல வச்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காரியம் நடக்க போகுது. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கை இப்ப இருக்கிற வண்ணமாகவே இருக்க போறது இல்லை. அல்லேலூயா. நீ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுகிறதை நான் பார்க்க போறோம். நீங்களே பார்க்க போறீங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குது. உனக்கு தெரியாது. ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெயிட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தா ஒண்ணுமே ரிசல்ட் தெரியாது. அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்க பாடி அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள ஒர்க் எங்க தெரியுமா ஆகும்? உள்ள மசிலுக்குள்ள ஆயிட்டு இருக்கும். அல்லேலூயா. உள்ள மசில் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அதை கேட்க 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 உள்ள அப்படியே டியூன் ஆயிட்டே இருக்கும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை உள்ள டியூன் ஆயிட்டே இருக்குது. அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்படியே வெளிப்படும் பொழுது, கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது வாழ்க்கை முற்றிலுமா மாறி இருப்பதை நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து இந்த வசனங்களை கேட்டுக்கிட்டே இருங்க. பேசுகிற காரியங்களை கேட்டுட்டே இருங்க. ஒண்ணுமே நடக்காத போலவே இருக்கும். ஆனா ஒரு நாள் அது வெளிப்படும். வாழ்க்கையில ஒரு நாள் அது வெளிப்படும். வெளிப்படும் பொழுது தெரியும், இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு நீங்களே சொல்ல போறீங்க. அல்லேலூயா. ஓகே, இப்போ வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, இந்த குவாரண்டைன், இந்த லாக்டவுன் டைம்ல கூட உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன சொல்லுது? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீ சாப்பிடுறதுக்கோ புசிப்பதற்கோ குடிப்பதற்கோ தண்ணீரோ உனக்கு ஒருபோதும் குறைவுபடாது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் டைம்லயா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், இந்த உலகமே தலைகளா வந்து யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்பமோ திராட்சரசமோ உன்னுடைய வாழ்க்கையில் குடிக்கிறதுக்கு தண்ணீரோ எதுவும் குறைவுபடாது. அல்லேலூயா. இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, உலகமே லாக்டவுன் ஆயிருக்கும், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வீட்டுல அப்பமும் தண்ணீரும் குறைவுபடாமல் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ். அடுத்த படிப்போம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னு சொன்னா, உலகம் பூரா வியாதி, பெரிய பிரச்சனை, பயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அது இதுன்னு. நீங்க எப்ப மீடியா, நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், மீடியாவை எப்பவுமே இந்த நியூஸை பார்க்கவே பார்க்காதீங்க. நியூஸ்ல ஒவ்வொரு நாளும் அதோட ரேட் ஏற்றி, அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, அங்க ஸ்ப்ரெட் அதிகமாயிடுச்சு, எல்லாமே பொய்யுங்க. எல்லாம் பொய். ஏறிட்டு போகுது, என்னமோ ஆயிட்டு போகுது. ஆனா தேவன் சொல்லி இருக்கிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய உன் பக்கமே அது வராதாமா. அல்லேலூயா. உன் பக்கமே வராது. நான் போன வாரம் சொன்னபடி உன் வலப்பக்கத்தில் 1000 பேர், உன் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. இந்த பக்கம் எத்தனை பேர் வேணா சாகட்டும், இந்த பக்கம் எவ்வளவு பேர் வேணாலும் சாகட்டும், ஆனா உன்னை அது அணுகாது அப்படின்னு தேவன் தெளிவா சொல்லியிருக்காரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய வீடும் சரி, உன் குழந்தைகளும் சரி, உன்னுடைய எல்லா காரியங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேவனுடைய ஆவியில நிரம்பி சொல்லுகிறேன், இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஒரு காரியமும் உங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு தேவன் உன்னை வேலையடைத்து பாதுகாக்கிறார். உன்னை மாத்திரம் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து படிக்க பார்க்கலாம். உன் தேசத்திலே இருப்பதில்லையா? ஹல்லேலூயா. அப்படின்னு என்னன்னா, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை. நீ இருக்கிற இடத்துல ஒருத்தங்க மலடியா இருக்காங்க, இந்த மாதிரி குழந்தை இல்லாம இருக்காங்கிற காரியமே இருக்காதான் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இனி அந்த காரியத்தை கேட்க போறதில்லை. யாராவது அந்த மாதிரி இருப்பீர்களானா அந்த காரியங்கள் முற்றிலுமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இனி என்னுடைய காது, என்னுடைய இந்த தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய காதுகளும் இனிமேல் மலடோ இல்ல கர்ப்பம் விழுகிறதோ, ஐயோ பாதியில இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற எந்த காரியமும் இருக்க போவது
இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக மகனே மகளே, முழுவதுமாக நீ பெருக போகிறாய். தேவன் அதுதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், பழுகுவீர்கள், பெருகுவீர்கள், பூமியை நிரப்புவீர்கள் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னும் நிறைவேறலையே. இன்னும் ஏன் நிறைவேறல? என் வாழ்க்கையில நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு, ஆனா இன்னும் நிறைவேறல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். தேவன் தெளிவா சொல்றாரு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையிலே நான் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையிலே கொண்டு வருவேன். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏன் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றாரு? உடனே கொடுக்கல அப்படின்னு சொன்னா, உடனே கொடுத்தா நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது பாருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட் எல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அவர் ஏன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாருன்னு சொன்னா, நான் உதாரணம் சொல்றேன். என்னுடைய குழந்தை இருக்கு, அவ திடீர்னு கார் ஓட்டுற டேடி கொடுங்க டேடி அப்படின்னு சொன்னா நான் காரை கொடுக்க முடியாது அவங்க கிட்ட. இல்ல காரு நோ ப்ராப்ளம். அப்ப காரை நான் ஓட்டுறேன் டேடி கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டேரிங் நான் ஓட்டுறேன், நீங்க எந்திரிச்சுங்க, நீங்க பக்கத்துல உட்காருங்க, நான் ஓட்டுறேன்னு சொன்னா இப்ப நமக்கு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அவளுக்கு எந்த காரியமே அதுல தெரியாது. ஆனா எப்படி கொடுப்போம்? மடியில உட்கார வச்சு நீ ஸ்டேரிங்கை பிடிச்சி கொஞ்சம் அப்படியே ஓட்டு, கொஞ்சம் பிடிச்சிக்கோ, அப்படி வேணா நம்ம கொடுக்கலாம். ஓகே. அதன்படியாக தேவன் என்ன பண்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காரியங்களை கொண்டு வர்றாரு பாருங்க. நீ முதிர்ச்சி அடைந்து உன்னுடைய மனதிலையும் மற்ற உடலிலையும் எல்லா காரியத்திலையும் முதிர்ச்சி அடைந்து நான் இந்த காரியத்துக்கு முழு தகுதியா இருக்கிறேன் அப்படின்னு எப்ப நீ நம்புறியோ அந்த சமயத்துல உனக்கு அந்த காரியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 அப்ப தேவன் எப்ப அந்த காரியங்களை நமக்கு கொடுக்கிறாரு? நான் முதிர்ச்சி அடையும் பொழுது, சரியான பக்குவத்துக்கு நான் வரும் பொழுது அதை கொடுக்குறாரு. இப்போதைக்கு உட்காந்து கார் ஓட்டுறியா என் மகளே, ஏறி உட்காரு, மடியில உட்கார வச்சு ஓட்டு அப்படின்னா அவ ஓட்டுவா. ஓகே, இப்போதைக்கு வாயிலேயே ஓட்டு, கொஞ்ச நாள் கழிச்சு நீயே ஓட்டுவ. ஹல்லேலூயா. அதுபடி இப்போ நீங்க வாயிலேயே ஓட்டுங்க, கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே கொண்டு போங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக தேவன் அதை உன் வாழ்க்கையில செய்வது உறுதி. ஹல்லேலூயா. ஒவ்வொன்னா செஞ்சுட்டே வராரு. அப்ப நீ சரியான பக்குவத்துக்கு வரும் பொழுது அந்த காரியத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வருகிறது உறுதியா இருக்கிறது. தொடர்ந்து படிக்க பாருங்க. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அடுத்தது படிக்க தொடர்ந்து. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உன் முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கெடுத்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில சில சமயங்கள்ல குளவிகள், சில சமயங்கள்ல பிரச்சனைகள், சில சமயங்கள் ஏதோ குறுக்க அப்படியே வர மாதிரி இருக்கும். அது உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இல்ல மகனே மகளே. உனக்கு எதிராக வர ஜனங்களை, உனக்கு எதிராக நடக்கக்கூடிய காரியங்களும் ஒரு டார்க்னஸ் இருக்கு, அந்த நம்மளை சுத்தி ஏதோ ஒரு டார்க்னஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. அதை எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கும்படியாக அவர் குளவிகளை அனுப்புறாராம். அந்த குளவி உங்களுக்காக வரல, அதாவது உங்களை தாக்கும்படியாக வரல, உங்களுடைய எதிரிகளை தாக்கும்படியாக வந்திருக்குது. இப்ப நான் சொல்ற பாருங்க, கொரோனா அப்படிங்கிற காரியம் உங்களை தாக்கும்படியாக அது வரல, அது வேற காரியத்துக்கு வந்திருக்குது. ஹல்லேலூயா. இதை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். இதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இது ஏன் வந்திருக்கு? நம்ம எதிர்க்கிற காரியங்களை எல்லாவற்றையும் முறியடிக்கும்படியாக தான் அது வந்திருக்கு. அதுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு ராஜா இருக்காரு, அந்த ராஜாக்கு ரெண்டு சைட்லயும் சிப்பாய் வந்துட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான இதெல்லாம் வச்சுட்டு, கத்தி, அந்த ஈட்டிலாம் வச்சுட்டு ஒரு சிப்பாய் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னா அந்த ராஜா அந்த சிப்பாயை பார்த்து பயப்படுவாரா என்ன? பயப்பட மாட்டாரு. ஏன் பயப்பட மாட்டாரு? அது யாருக்காக வந்துட்டு இருக்காங்க? அவங்க நமக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நினைச்சுக்கணும் பாருங்க. எந்த காரியம், எந்த வாதைகள், எந்த வைரஸ் நம்மை சுற்றிலும் வந்து கொண்டு இருந்தாலும் அது என்னை தாக்கும்படியாக வரவில்லை, எனக்கு பாதுகாப்பா வந்துகிட்டு இருக்குது. அப்படி வச்சுக்கங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை மாத்திரம் தெளிவா நீங்க கை கொண்டீங்கன்னா வாழ்க்கையில வர எந்த எதிரடியான காரியங்களா இருந்தாலும் சரி, எந்த விதமான நம்மளுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக கவுத்தி போடுகிற காரியங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் எனக்கு நல்லா தெரியும் அது என்னை தாக்கும்படியாக வரவில்லை, என்னுடைய எதிரிகளை தாக்கும்படியாக அது வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. இந்த காரியத்துல நீங்க தெளிவா இருக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வாக்கு தத்தங்களும் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் இன்னும் முடியல, இந்த வருஷமே முடிகிற மாதிரி இருக்கு. ஆனால் ஃபுல்லாக லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தனே தவிர என் மேலே கொடுக்கப்பட்ட எந்த வாக்கு தத்தங்களும் நிறைவேறவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீ கவலைப்படாத மகனே மகளே. அந்த காரியங்கள் முழுவதுமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கொண்டு வரும்படியாக, அதாவது உடனே அதை கொடுத்தா நமக்கு பிரச்சனையாகும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பேர் என்னன்னு சொன்னா, இது டிவைன், இதுக்கு பேரு டிவைன் ப்ரொமோஷன் பேரு. அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். எதுவுமே நடக்கலையே என் வாழ்க்கை, தேவனுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு டிவைன் ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க. யோசேப்புக்கு கிடைச்சது பார்த்தீங்களா? ஜெயில இருந்தான். ஜெயில இருந்து வெரி நெக்ஸ்ட் டே த்ரோனுக்கு போயிட்டான், பிரைம் மினிஸ்டரா போயிட்டான் எகிப்துக்கு. அப்போ யோசேப்பு ஜெயில இருந்து டிவைன் ப்ரொமோஷன் மூலமா எகிப்தோட அதிபதியா மாறினா. எப்படி எகிப்தோட அதிபதியா மாறணும்னா என்ன? நார்மல் ப்ராசஸ் என்ன? அவன் அந்த வீட்டில் பிறக்கணும், அந்த ஃபாரின் வீட்டில் பிறக்கணும். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வளர்ந்து எல்லா காரியங்களையும் படித்து எல்லாம் முடித்து அதுக்கப்புறமா த்ரோனுக்கு வரணும். இதுதான் அதோட ப்ராசஸ். இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும், அப்புறம் அரண்மனையில் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோஷன் ஆகி வரணும். இதுதான் நார்மல் ப்ரொமோஷன். ஆனால் ஜெயிலில் இருந்து திடீர்னு அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிவைன் ப்ரொமோஷன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். டிவைன் ப்ரொமோஷன். உன் வாழ்க்கையில டிவைன் ப்ரொமோஷன் வரப்போகிறது. ஹல்லேலூயா. காத்திரு. டிவைன் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரெகுலர் ப்ராசஸ் கிடையாது. அது திடீரென்று வருகிற ஒரு ப்ராசஸ். அது வேற மாதிரி வரும். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது திடீரென்று இஸ்ரேலுக்கு ராஜாவாக மாறுபடியாக அவன் சாமுவேலை வச்சு அபிஷேகம் பண்ணினார் இல்லையா தேவன். அது போல உனக்கு திடீர்னு உன் அபிஷேகம் வரும் மேல. அந்த அபிஷேகம் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில முற்றிலுமா மாறும். நீ இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்ட. நான் இந்த செர்மனோட ஆரம்பத்துல சொன்னபடி அந்த ஆர்டிஸ்ட் ஸ்டோக்கை இப்போ பண்ணி வரைஞ்சி முடிச்சு இப்போ ஃபைனல் டச் என்ன? கீழே அவருடைய சைன் பண்றது. அதை பண்ணிட்டு இருக்கிறார் வாழ்க்கையில. அவர் அதை சைன் பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னா அதை எடுத்து மாட்டிடுவாரு. விலை உயர்ந்த ஒரு ஆர்ட் அந்த இடத்துல வந்து சேர்ந்துருப்பாருங்க. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் இன்னைக்கு உங்க மேலே என் மேலே வச்சிருக்கிற ஆசீர்வாதம். தேவன் ஃபைனல் சைன் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அது பண்ணின உடனே வாழ்க்கைய உயரத்துல தூக்கி மாட்டி விலையேற பெற்ற ஒரு ஆர்ட்டா அதை மாத்திடுவார். வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப அவர் இப்பதான் டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காரியம் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. காத்திருந்தது வீண் போகல. காத்திரு. தேவன் சைன் பண்ற நேரம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில அவர் சைன் பண்ணி முடிச்சிட்டாருன்னா தூக்கி மேல மாட்டி அது விலையேற பெற்ற ஒரு ஆர்ட்டா அதை மாத்திடுவார். ஹல்லேலூயா. நம்பு, இதை விசுவாசி. தேவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறத பார்க்க போற. உனக்கு ஃபுல் மெச்சூரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் ஹல்லேலூயா. அதாவது தேவனுக்கு தெரியும் உனக்கு எப்ப அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற காரியங்கள் தெரியும். அது தெரிந்த பிற்பாடு நீ சரியான அந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே உன் கையில கொடுத்துருவார். ஹல்லேலூயா. விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். இந்த நேரத்தில் தானே தேவன் உன்னுடைய எல்லா காரியத்திலையுமே சைன் பண்றார், ஃபைனல் சைன் பண்றார். ஹல்லேலூயா. அது பண்ணி முடிக்கும் பொழுது தேவன் பெருத்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில அவர் கொண்டு வருவார். நீ அதை வாங்கி கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Holy Spirit of Lord. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீ அருமையாக பேசுனீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்றே நீங்கள் அந்த ஃபைனல் சைன் அப் பண்ணுற நேரம் வந்துருச்சு ஆண்டவர். ஹல்லேலூயா. முழுவதுமாக அந்த ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு அப்பா, அந்த ஓவியம் முழுவதுமாக ரெடி ஆகிடுச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்க அந்த ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் முன்பு போல் இல்லாதபடிக்கு முழுவதுமாக முற்றிலுமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரிபாபா ஷபாபா ஹரதல்லரபா. Thank you Jesus. அவங்க எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போனார்களோ அந்த பாயிண்ட்ல தேவன் முழுவதுமாக இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப தந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவருடைய கேட்டுக்கொண்டிருக்கிற இருதயத்தில் இப்ப தேய்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா, இந்த இடத்துல நான் இழந்து போனேனே, என் சந்தோஷத்தை இந்த இடத்துல இழந்து போனேனே, என்னுடைய சமாதானத்தை இந்த இடத்துல இழந்து போனேனே, எங்க போச்சுன்னு தெரியலையே, எனக்குள்ள இருந்த சந்தோஷம் எங்க இடத்துல இருந்த சமாதானம் எங்க போச்சு, என் குடும்பத்துல இருந்த அந்த ஒற்றுமை எங்க போச்சு அப்படின்னு கேட்டு அழுது கொண்டிருக்கிற, கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தேவன் இப்ப சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்போகிறது. நீ இழந்து போன சந்தோஷம், நீ இழந்து போன சமாதானம் எங்க நீ தொலைச்சையோ அதே இடத்துல தேவன் திரும்ப ரெஸ்டோர் பண்றாரு. ஹல்லேலூயா. அவர் ரெஸ்டோர் பண்றாரு. ஹல்லேலூயா. இது புதிய காரியங்கள், வேற காரியங்கள் அல்ல, அதே காரியத்தை அவனுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கிறார். நீ இழந்து போன சந்தோஷத்தை சமாதானத்தை வாழ்க்கையில மீண்டுமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. அவங்க வாழ்க்கையில முழுவதுமாக சமாதானம், முழுவதுமான சந்தோஷம், இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம், தெய்வீக சமாதானம் பரத்திலிருந்து நீ கொடுத்து கொண்டிருக்கிற. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காரியங்கள் முழுவதும் அவர்களையும் அவங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களையும் அப்பா முழுவதுமாக ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய கரம் அவங்க மேல இறங்குவதாக, தேவனுடைய கரம் அந்த குடும்பத்தின் மேல இறங்குவதாக. இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம் எல்லாம் மறுபடியும் கிடைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவருடைய வீட்டையும் ஒவ்வொருவருடைய சிரசின் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இறங்கட்டும். சமாதானம் முழுவதுமாக அவங்களுடைய குடும்பத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. அப்பா, பயத்தின் நாவி ஏதாவது நடந்துருமோ, இருமல் வருதே, இந்த தொண்டை கரகரன்னு இருக்கே அப்படின்னு சொல்ற அந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லாம் மாறுவதாக, அந்த பயத்தின் நாவி வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை ஒரு வாதையும் அணுகாதபடிக்கு, ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு தேவனுடைய கரம் முழுவதுமாக பாதுகாப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனுடைய அக்கினி பாதுகாப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்பா, இவர்களை சுற்றிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய குடும்பங்களையும் எல்லாருடைய இந்த ஜனங்களை சுற்றிலும் நான் வேலி அடைக்கிறேன். ஒரு பாதுகாப்பின் வேலி அமைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அக்கினி மதில் உண்டாவதாக, ஒரு தீங்கும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு. ஹல்லேலூயா. பாதுகாப்பீராக. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அவர்கள் மேல நீங்க வச்சிருக்கிற முழு அப்பா அந்த சித்தமும் வெளிப்படுவதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேலும், அந்த பிள்ளைகள் மேலும், அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் சந்ததியாக ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும். மறுபடியும் நாங்கள் ஒன்று சேரும் வரைக்கும், மறுபடியும் அந்த வார்த்தையை கேட்கும்படி வரைக்கும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய பாதுகாப்பு பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. பலப்படுத்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென். எஸ். God bless you.